இதில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் குட்காக்கள், அதாவது தேவையில்லாமல் போதை வஸ்துகள் குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினைச்சு இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ அதை வந்து செயல்படுத்தும் வடிவமாக நிறைய இடத்துல கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு மதுரை மாவட்டத்தில் இருக்கிற கமிஷனர், எஸ்பி எல்லாம் சேர்ந்து இப்போ காவல்துறை வந்து சீல் வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் டாஸ்மாக் பார்களில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ, டாஸ்மாக் பாரில் விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸு, இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்துமே நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை. இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள்லேருந்து குட்கா எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில் போகணும்னு கேட்டுக்கிறோம். சார், பழைய மாதிரி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் ஆட்சி சில நாட்கள்லேயே 24 கொலைகள் நடந்திருக்கு சார். அதை எப்படி தடுக்கிறது சார்? இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டுருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதல்வரும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துகிட்டு வர்றாரு. யார் என்ன சரியாக இருக்குன்றது முதல்வர் தான் முடிவெடுப்பார். ஸோ அதை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாரு. கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் 40-50 வருஷமாக ஒரு சிஸ்டமு, ஒரு கவர்மெண்ட்டு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேறு மாதிரியாக மாற்றி வச்சுருக்காங்க. நீங்கள் ஒரே நாளில் போய் நம்ம சரி செய்ய முடியாது. ஸோ அதற்கான முழு ஆய்வை செஞ்சு முதல்வர் வந்து நாளில் சொன்னார். பதவியேற்பு அன்னைக்கு எங்கள் முதல்வர் வந்து சொன்னார், எல்லா இடத்துலையும் நம்ம கிளியராக ரிவ்யூ பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிவிட்டு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோன்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன நிலைமையில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை, என்ன செயல்படுத்த முடியும், என்ன ப்ரையாரிட்டி, என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல் நாளே சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் முடக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளை முதல்வர் செஞ்சுட்டு வரோம். இது மிகப்பெரிய பணி. ஒரு 50 வருஷமாக எல்லா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் சிறப்பாக செயல்படுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புறையோடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடுமையான ஒரு நெகட்டிவில் இருக்குது. இப்போ போக்குவரத்து துறை எடுத்திங்கன்னா அது எவ்வளோ சிரமங்கள் இருக்குது, எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவில் இருக்குது. ஸோ அதோடைய கரண்ட்டில் என்ன நிலைமை இருக்குது அதை முழுசாக ஆடிட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். ஆடிட் பண்ணி அதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் என்னென்ன வாக்குறுதி கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மேப் பண்ணி முதல்வர் முழு ஆய்வையும் செய்து முடித்த பிறகு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ அதற்கான வேலைகளை முதல் நாள்லேருந்து முழு வீச்சில் செஞ்சுட்ருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெட்யூல் போயிட்டுருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டிஐபிஆர்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். முதல்வருடைய ஆய்வுகள் எல்லாமே கூட்டங்கள் வந்துகிட்டே இருக்குது. அதற்கான ஒத்துழைப்புகள் அதை சேர்ந்து அதை முதல்வர் கொடுக்கும் பணிகளை செய்யக்கூடிய வேலைகளில் நாங்கள்லாம் இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எல்லாம்